அதாவது ஒரு கதை எடுக்கலாம், இவ்வளவு பேரை உருவாக்கலாம், எத்தனை பேரை வேணாலும் நம்ம கூட்டிட்டு வரலாம். ஆனா அதுக்கெல்லாம் சினிமாவில் ஒரு தயாரிப்பாளர் வேணும். அந்த தயாரிப்பாளர் முதல்ல நம்மளை புரிஞ்சுக்கிட்டு அந்த கதையை நேசிக்கிற ஒருத்தராக இருக்கணும். அந்த வகையில் எனக்கு கிடைச்ச என் முதலாளி மாதிரி ஒரு தயாரிப்பாளர் இருந்தால் தமிழ் சினிமாவில் என்னை மாதிரி ஜெயிக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கிற எத்தனையோ இளைஞர் சொல்லிட்டு நினைக்காதே, இளைஞர் தான், என்னை மாதிரி ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிற நிறைய உதவி இயக்குனர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த தெருவில் எடுத்துக்கிட்டோம்னா என்ன மாதிரி ஆசை கனவுமா சுமந்துக்கிட்டு இருக்கிற அத்தனை உதவி இயக்குனருக்கும் இதே மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சா அவங்க ஜெயிச்சிருவாங்க. வந்து எல்லாருமே இயக்குனர் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. கேந்திரன் சார், யூ ஷுட் டெல் மீ, இத்தனை பேரோட ஒர்க் பண்ண அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அதை தாண்டி வடம் இது உங்களுடைய பெரிய கனவு. ஸோ மார்ச் 6ஆம் தேதி மக்கள் எல்லாரும் பார்க்க போறாங்க. ஸோ நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஓவர் டு தி டைரக்டர். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக என வரவேற்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் எனக்கு ஆடுற பேச வராது, நான் அப்படி பேசுகிறேன். இதில் நான் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும். ஒவ்வொருத்தராக எனக்கு பேர் சொல்ல வராது. இந்த கதை ஃபைனல் ஆன உடனே ஏன்னா என் முதலாளியை பற்றி நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு பேசிக்கலாம், நான் கடைசியாக சொல்கிறேன். முதல்ல இந்த கதை ரெடியான உடனே இமான் சார் தான் இந்த கதைக்கு இமான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இமான் சார் போய் சந்தித்து அவர் என்னைக்கு ஓகேன்னு சொன்னாரோ அன்னைக்கு இந்த படம் எனக்கு தெரியும் ஹிட்டு அப்படின்னு. அடுத்ததா தேங்க்ஸ் சார், நன்றி சார். அடுத்து விமல் சார், இந்த படம் அவர் அடுத்ததா நான் அவரை சந்தித்து பேசினேன், கதை கேட்டார். ரொம்ப அதாவது ஒரு ஹீரோ அப்படின்னு தான் ஃபஸ்ட் மீட் பண்ணேன். ஆனால் அந்த 10 நிமிஷத்துலேயே ரொம்ப இயல்பாக இப்படிலாம் இருக்க முடியுமா, இப்படிலாம் இருப்பாங்களா, ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கோம்ல இந்த 20 வருஷத்தில். ஆனால் முதல் முறை சந்திப்புலேயே அவ்வளோ அழகாக விமல் சார் வந்தோடனே அடுத்து சக்ஸஸ். அடுத்ததா நட்டி சார், சார்கிட்ட கதை சொன்னேன், கதை அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கேட்டார். அவர் கேட்டு முடிச்சுட்டு அவர் ரொம்ப ஸ்பீடாக பேசுவார், அதுவும் அழகாக இருக்கும். அவரோட ஸ்டைல் எல்லாமே நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரியே ஞாபகப்படுத்தும். டக்குன்னு இதை நான் சொன்னது அப்படியே எடுத்துருவீங்களே அப்படின்னு, சத்தியமாக அப்படியே எடுப்பேன் சார், ஓகே பண்ணுறோம் அப்படின்ட்டு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து ஹீரோயினி, இந்த படத்தில் ஹீரோயினி சொல்லிடணும். நிறையா தேடிக்கிட்டே இருந்தோம், நிறைய பேரை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரே ஒரு சின்ன ஸ்டேட்டஸில் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன், அந்த ஃபோட்டோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு, யோசிக்கவே இல்லை. அப்படி உள்ள வந்த ஹீரோயினிக்கு நீங்கள் படம் பார்க்கவும் தெரியும், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான இடத்துல நல்ல ஒரு ஆர்டிஸ்டாக இருப்பாங்க, அது கன்ஃபார்மாக நல்ல ஒரு இடத்துல இருப்பாங்க. அடுத்து கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், ஃபைட் மாஸ்டர், நான் யாராவது விட்டால் சாரி. அப்புறம் மூர்த்தி அண்ணன், ஜெகன் அண்ணா, எடிட்டர் சார், அப்புறம் இந்த டான்ஸ் மாஸ்டர், இங்கே இப்போ சார் வந்திருக்காரு, தீனா மாஸ்டர் வரல, தினேஷ் மாஸ்டர் கொஞ்சம் வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் வேலை பார்த்த அத்தனை டெக்னீஷியன், அப்புறம் முக்கியமாக என்னோட உதவியாளர்கள் ஒருத்தரையும் காணோம், எங்கே நிற்கிறாங்கன்னே தெரியல இருட்டில். ஏய் இங்கே வாங்கடா. என்னுடைய உதவியாளர்கள் எங்கப்பா? ராஜதுரை எங்கே இருக்கிறான்? இல்லை, அவனுக்கு ஒரு வேலை கொடுத்து போயிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் வேலை எங்கே வேலை இருக்கு அங்கே தான் இருக்கான், அவன் இதுக்கு போயிட்டான், ஒரு சின்ன ஒரு ஷார்ட் கரெக்ஷனுக்கு. அதனால இந்த படத்தை வேலை பார்த்த என் உதவியாளர் அனைவருக்கும் நன்றி. என் தயாரிப்பாளர், அதாவது ஒரு கதை எடுக்கலாம், இவ்வளவு பேரை உருவாக்கலாம், எத்தனை பேரை வேணாலும் நம்ம கூட்டிட்டு வரலாம். ஆனா அதுக்கெல்லாம் சினிமாவில் ஒரு தயாரிப்பாளர் வேணும். அந்த தயாரிப்பாளர் முதல்ல நம்மளை புரிஞ்சுக்கிட்டு அந்த கதையை நேசிக்கிற ஒருத்தராக இருக்கணும். அந்த வகையில் எனக்கு கிடைச்ச என் முதலாளி மாதிரி ஒரு தயாரிப்பாளர் இருந்தால் தமிழ் சினிமாவில்
என்னை மாதிரி ஜெயிக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கிற எத்தனையோ இளைஞர், எத்தனையோ இளைஞர் சொல்லிட்டு நினைக்காதே, இளைஞர் தான், என்னை மாதிரி ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிற நிறைய உதவி இயக்குனர்கள், நிறைய பேர் இருக்காங்க. இந்த தெருவில் எடுத்துக்கிட்டோம்னா என்ன மாதிரி ஆசையை கனவுமா சுமந்துக்கிட்டு இருக்கிற அத்தனை உதவி இயக்குனருக்கும் இதே மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சா அவங்க ஜெயிச்சிருவாங்க. அந்த வகையில் எனது முதலாளிக்கு நன்றி. என் முதலாளி வந்து அவர் வந்து ஒரு தனி ஆள்லாம் கிடையாது. அப்படின்னா அவர் ஒரு தோப்பு தான், தனியாக இருக்க மாட்டார். அவருக்கு ஒரு 10 பேர் கூட இருக்கணும், ஒரு 10 பேர் சாப்பிட்டுட்டு இருக்கணும். எங்கேயாவது அவரோட பார்ட்னர்ஸ்லாம் இங்கே கீழே உட்காந்துருக்காங்க. நிறைய அவர் பேர் நிறைய சொல்லணும். ஏதாவது விட்டுட்டேன்னா யாராவது மன சங்கடப்படக்கூடாது. அதோட என் முதலாளியோட அத்தனை கிளைகளுக்கும் நன்றி. யாரையும் நான் விட்டுறல, அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்றேன். அவர் என்னன்னா ஒரு படத்தை ஒரு கதை கேட்டுட்டு என்னையே திடீர்னு ஒரு இடத்துக்கு வர சொல்லி ஃபுல்லா பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்துருவாரு. ஃபுல் கட்டிடுவோம். சரி சும்மா தானே வந்திருக்கோம் அப்படின்னு டக்குன்னு பார்த்தா ஒரு ஹாலை ஓப்பன் பண்ணுவாரு. ஒரு 5 பேர் உட்காந்துருப்பாங்க. என்னன்னு கேட்டா, பாத்தியார கதை சொல்லுங்க பாரு. ஃபுல் பிரியாணி போட்டுட்டு 2.5 மணி நேரம் கதை சொல்லுங்க, ஃபுல் கதையை கேட்பாரு. அன்னைக்கு கதை கேட்க ஆரம்பிச்சதான் ஷூட்டிங்ல இருந்து, எடிட்டிங்ல இருந்து, டப்பிங்ல இருந்து என் கூட இந்த மேடை வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட அவர் பிரிஞ்சதில்லை. எனக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கே தெரியாது, அவருக்கு தெரியும். நான் என்ன சாப்பிடுவேன், நான் லைட்டா இருமுனா பக்கத்துல நிற்பாரு. இப்படி ஒரு முதலாளி கிடைச்சா நம்ம எந்த தூரத்துக்கு வேணாலும் போகலாம். இப்படி ஒரு நட்பு கிடைச்சா எந்த சிகரத்தையும் தொடலாம். அந்த வகையில எனது முதலாளிக்கு நன்றி. மற்றபடி எல்லாம் பேசிட்டு நினைக்கிறேன். எதையாவது விட்டுருந்தா அப்புறம் இந்த படத்தில் நடித்த இங்க மேடையில இல்லாட்ட கூட அவங்க இந்த படத்துல என் இதயத்துல எப்பவுமே அவங்களுக்கு இடம் இருக்கு. நல்லா நடிச்சிருக்கீங்க, சூப்பர். இந்த படம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இதில் நடிச்ச சின்ன சின்ன கேரக்டர்லாம் கிடையாது. என்னை பொறுத்தளவில் இந்த படத்துல இருக்கிற எல்லா பெண்களும் ஹீரோயினி தான், எல்லாரும் ஹீரோ தான். அதை தாண்டி இந்த படத்துல விமல் சார் அவரோட எங்கேயுமே பிரியாம வந்த, இந்த படத்துல அதுக்கு பேரு பாண்டிமுனி, ஆனா அவன் சோழன். அவனுக்கு ரொம்ப பங்கு இருக்கு இந்த படத்துல. அதாவது ஆக்ஷன் சொன்னா நடிப்பான். என்ன அதை மாடுன்னு சொல்ல கூட மனசு வரல. ஏன்னா அது அவ்வளவு ஜென்னினா அவ்வளவு அழகா நடிச்சிருக்கு. நீங்க படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல அதுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. விமல் சார் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன் சார். எப்பவுமே உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த படம் நிறைய அப்படியே டிராவல் ஆகிட்டு இருக்கும்போது விமல் சார் வந்த உடனே அந்த படம் மூவ் ஆச்சு. ஏன்னா அது வரைக்கும் பல இடங்கள் போய் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே. விமல் சார் வந்த ஒரே நாள் அன்னைக்குலேருந்து வேலை நிற்கவே இல்லை. இன்னைக்கு இந்த வர்ற வரைக்கும் அவரோட நிறைய அவர் என்ன சில விஷயம் சொல்லக்கூடாதும்பாரு, ரொம்ப தன்னடக்கமானவர். அதனால அவரை வந்து நான் எதுவுமே சொல்லலை. நேற்று ஒரு விஷயம் அவர் கஷ்டப்பட்டதை சொன்னா, ஏங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனால் நம்ம சொல்லி தான் ஆகணும். இந்த படம் எல்லாரும் சொல்றாங்களே 40 நாள் முடிஞ்சு 35 நாள், அது ஒரு ஹீரோ நினைச்சா தான் முடிக்க முடியும். ஒரு டயட் நினைச்சா முடிக்க முடியாது. நம்ம பிளான் பண்ணா அவங்க அதுக்கு ஒத்துழைக்கணும். எந்த சூழ்நிலையும் ஒரு நாள் கூட அவர் வந்து சோர்ந்து போகாம எல்லா டெக்னீஷியனும் ஒற்றுமையா இருந்ததுனால தான் அந்த படம் எடுக்க முடிஞ்சுச்சு. அதனால மீண்டும் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மார்ச் 6ஆம் தேதி தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம். நான் அந்த படத்தை பத்தி எதுவுமே பேசல, ஏன்னா அதை நான் பேசக்கூடாது. இந்த படம் பார்த்துட்டு நீங்க கண்டிப்பா பேசுவீங்கன்னு மிகப்பெரிய நம்பிக்கையோட எல்லாம் அல்ல முருகனையும் மாசாணியும் வடிவெற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.